நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஜானகிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். யார் சொன்னான்னு பார்த்தா, ஒரு சாமியார் தான் ஜானகி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கல்யாணத்த வந்து நிறுத்துங்க, இல்லைன்னா உங்க குடும்பத்தில வந்து ஒரு உயிர் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கதிர் வந்து நம்ம மாயாவை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாயா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க. சொன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது புரிஞ்சுக்கோ, எடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்னத்த பேசுறது, அங்கே எல்லாமே வந்து உனக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க. நீ என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. சரியா, நீ சொல்கிறத கூட இப்போ நானே நம்பவா இல்லைம்மா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நான் கூட அந்த தாலியை தட்டி விடல. தட்டி விட்டது எல்லாமே வந்து கார்த்தியோட அப்பா தான். அவர் தான் தட்டி விட்டார். என் கை தான் சும்மா பட்டுருச்சு. ஆனால் கடைசியில் என் மேலே பழியை போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு என்னடானா அந்த கல்யாணத்தில் நான் இருக்கக்கூடாது, இருந்தால் அவங்கள பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்ல. அதனால வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. நீ சொல்கிறத கேளு. நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால் நீ போய் வந்து மாமா கிட்ட எடுத்து சொல்லு, மாமா வந்து புரிஞ்சுக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல மாயா வந்து டைரெக்டாக போய் நம்ம ரகுராம்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க பெரியப்பா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அதை சொல்லு முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நம்ம கதிர் சொன்னதெல்லாம் உண்மை தான் போல், அந்த குடும்பத்துக்காரங்க வந்து ரொம்ப கெட்டவங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் இருக்குது. இப்போ வந்துக்கிட்டு இனிமேல் முடிவு பண்ணுங்க, பந்தக்கால்லாம் நெட்டியாச்சு, இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறத நம்பலைனாலும் நீங்கள் வந்து கதிரை கூப்பிட்டு பேசுங்க, உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனை கூப்பிட்டெல்லாம் இன்னும் பேச முடியாது. அவன் ஏதோ லூசுத்தனமாக திடீர்னு அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. கடைசியாக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், அவனை வீட்டு விட்டு அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்காங்க மாயா. கடைசி வரைக்கும் வந்து ரகுராம் வந்து கேட்குற மாதிரியே தெரியலை. அதுக்கடுத்து வந்து வீட்டில் என்னடா இவ்வளோ குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்து சாமி கும்பிட போகிறாங்க. அந்த சாமி கும்பிட போகிற வழியில் வந்து ஒரு ஜோசியர் மாதிரி இருக்கார். அவர் வந்து சாமியார்னு நினைக்கிறேன். அந்த சாமியாரை வந்து மீட் பண்ணுறாங்க. அம்மா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து மாயா வேறு வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. அதாவது நம்ம சொல்லி ரகுராம் அவங்க தான் கேட்கல, நம்ம வந்து ஜானகி கிட்டையாவது பேசிடுவோம் அப்படிங்கிற முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து சொல்ல வந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாமியார் சொல்கிறதெல்லாம். இங்கே பாருமா, இதெல்லாம் சரியாக வராது, உன் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சாமியார் கேட்டவுடனே ஆமாம் சாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திடு, இல்லைன்னா அந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட உன் குடும்பத்திலேருந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையுமே நீ இழந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. கடைசியாக உனக்கு ஒரு வார்னிங் விடுறேன், சொன்னால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா உன் குடும்பத்தில் வந்து ஒரு உயிர் கண்டிப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாமியார் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை கேட்டவுடனே நம்ம இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது ஜானகி. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.